அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் புதிதாக பதவியேற்றுள்ள தமிழக அரசிற்கு தலைமலை சேவா ட்ரஸ்டின் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள தலைமலை என்பது உலக புகழ்பெற்ற ஒரு காப்பு வனமாகும். ஏன் இந்த உலக புகழ்பெற்ற காப்பு வனம் என்று சொல்கின்றேன் என்று சொன்னால், அந்த தலைமலையின் உச்சியிலே 2700 அடி உயரத்திலே சுயம்புவாக தலைமலை ஸ்ரீ சஞ்சீவிராய பெருமாள் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இது மிகவும் புகழ்பெற்ற இதிகாசங்களில் புகழ்பெற்ற ஒரு கோவிலாகும். இதிகாச காலங்களில் ஆஞ்சநேயர் கையில் ஏந்தி வந்த சஞ்சீவி மூலிகை மலையின் தலைப்பகுதி கீழே விழுந்ததால் உருவான மலை என்பதால் தலைமலை என்று அழைக்கப்படுகிறது. சஞ்சீவி மூலிகை மலையிலிருந்து சுயம்புவாக தோன்றிய பெருமாள் என்பதால் சஞ்சீவிராய பெருமாள் என்ற திருநாமத்தோடு வணங்கப்பட்டு வருகிறது. இந்த திருக்கோவிலுக்கு வரக்கூடிய லட்சம் பக்தர்கள் புரட்டாசி மாதத்தில் எந்தவிதமான அடிப்படை வசதியும் இல்லாமல் சிரமப்பட்டு வருகின்றார்கள். இந்த தலைமலை அடிவாரம் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களினுடைய நலனுக்காகவும், தலைமலைக்கு வரக்கூடிய பொதுமக்களினுடைய நலனுக்காகவும், தலைமலையுடைய வளர்ச்சி பணிகளுக்காகவும் தலைமலை சேவா ட்ரஸ்ட் தொடங்கப்பட்டு பொதுமக்களுக்கான சேவைகளை செய்து வருவதற்காக அரசு அலுவலகங்களோடு இணைந்து அதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறது. தொடர்ந்து கடந்த 2-3 ஆட்சியாளர்களுடன் முதலமைச்சரையும் நேரில் சந்தித்து தலைமலை சேவா ட்ரஸ்ட் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக தலைமலைக்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, அங்கே இருக்கக்கூடிய முதலுதவி வசதி உள்ளிட்ட எந்த விதமான வசதிகளும் இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் தலைமலை சேவா ட்ரஸ்ட் சார்பாக 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி மலையை சுற்றி தலைமலை சேவா ட்ரஸ்ட் சார்பாக 27 கிலோமீட்டர் கிரிவல பாதை எனது தலைமையிலே ஆய்வு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டு பௌர்ணமி தோறும் மக்கள் கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இங்கே அடிவாரத்தை சுற்றி கிரிவலம் பாதை தலைமலை சேவா ட்ரஸ்ட் சார்பாக அமைக்கப்பட்டது என்றால், மலை உச்சியில் நடந்து வந்த கிரிவலம் மிகவும் ஆபத்தானது. 2700 அடி உயரத்திலே கோபுரத்தின் சுற்றுச்சுவரை பிடித்து பக்தர் ஒருவர் 2017ஆம் வருடம் நடந்து வந்த பொழுது கீழே தவறி வீழ்ந்து இறந்து விட்டார். அதனையொட்டி தமிழக அரசு மலை உச்சியில் நடந்த தலைமலை கிரிவலத்தை தடை செய்துவிட்டது. பொதுமக்களினுடைய கோரிக்கையை ஏற்று தலைமலை அடிவாரம் சுற்றி கிரிவல பாதை 27 கிலோமீட்டருக்கு அமைக்கப்பட்டு முதல் கிரிவலத்தை கிரீன் பார்க் பள்ளியினுடைய இயக்குனர் குருவாயூரப்பன் அவர்களும், 3வது கிரிவலத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்களும் தொடங்கி வைத்தனர். 10,000 பேர் கலந்து கொண்ட அந்த மாபெரும் கிரிவலம் தொடர்ந்து பௌர்ணமி தோறும் நடந்து வருகிறது. இந்த கிரிவல பாதையில் வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருவதற்காகவும், தலைமலை அடிவாரம் சுற்றி கிரிவல பாதையை சாலையாக அமைப்பதற்கும் தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் கடந்த ஆட்சியிலே தலைமைச் செயலாளர் அவர்கள் தலைமையிலே நடந்த கூட்டத்திலே கீழே இந்து சமய அறநிலைத்துறை என்பது தலைமலை உச்சியில் இருக்கக்கூடிய கோயில் சம்பந்தப்பட்டது, மலைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியிலே கிரிவல சாலையை அமைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்று ஒதுக்கிய 2 கோடி ரூபாய் நிதியை திருப்பி அனுப்பிவிட்டது. அதன் அடிப்படையில் தலைமைச் செயலாளர் அவர்கள் தலைமையிலே நடந்த உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டத்திலே ரூரல் டெவலப்மெண்ட் ஊரக வளர்ச்சித்துறை வாயிலாக அதை முன்னெடுக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே தலைமைச் செயலாளர் பேசியதன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரும் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஒருங்கே இணைந்து நமது நாமக்கல் RDO அவர்களும் முசிறி சப்கலெக்டர் அவர்களும் நேரில் வருகை தந்து ஆய்வு பணியை தொடங்கினார்கள். அப்பொழுது தலைமலை சேவா ட்ரஸ்ட் சார்பாக நான் நேரில் சென்று என்னை அழைத்திருந்தார்கள், வழிகாட்டினேன். அந்த பணிகள் தேர்தல் வந்ததால் சற்று தாமதமாக ஆகிவிட்டது. மீண்டும் அதை தொடங்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவை நமது நாமக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்ந்து கேட்டு வருகிறேன். இன்றும் அதற்காகத்தான் வந்தேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான இந்த ஆட்சியிலே தலைமலையினுடைய வளர்ச்சி பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எனது அன்பிற்கினிய நண்பர் ராஜேஷ்குமார் அவர்களிடத்திலே தொலைபேசியில் பேசினேன். தலைமலையை ஒரு ஆன்மீக சுற்றுலா தலமாக இந்தியாவிலே ஒரு முன்மாதிரியாக ஒரு கிரீன் ஈகோ டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்காக அதை தாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்திருக்கிறேன். அவரும் அதற்கான ஆவணங்களை கேட்டிருக்கிறார். மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய ரமேஷ் அவர்களையும் சந்திக்க இருக்கின்றேன். இந்த நாமக்கல் மாவட்டத்தினுடைய வளர்ச்சி பணிகளுக்காக தலைமலை என்பது மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அந்த திருக்கோவில், அங்கே அமைந்திருக்கக்கூடிய தலைமலை ஸ்ரீ சஞ்சீவிராய பெருமாள் திருக்கோவில் புண்ணியஸ்தலம்
உலகமே போற்றக்கூடிய வகையிலே, உலக மக்கள் எல்லாம் வணங்கக்கூடிய வகையிலே நிச்சயமாக இந்த ஆட்சியிலே வளர்ச்சி பெறும், உருவாகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அக்னி ராஜேஷ், நிர்வாக அறங்காவலர், தலைமலை சேவா ட்ரஸ்ட்.